இன்றைக்கு நம்ம மூவேந்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம். மூவேந்தர்கள் யாருன்னா சேரர், சோழர், பாண்டியர். இந்த 3 பேரும் மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கான சில அடையாளங்களை ஏற்படுத்திக்கிட்டனர். அதாவது மாலை, துறைமுகம், தலைநகர், சின்னம் அந்த அடிப்படையில். சேரர் முதலாவதாக சேரரை பற்றி பார்க்க போகிறோம். சேரர் மாலை எதுனா பனம்பூ மாலை. துறைமுகம் 2 இருக்குது. ஒன்று முசிறி, மற்றொன்று தொண்டி. தலைநகர் எதுனா வஞ்சி மற்றும் கரூர். சின்னம் எதுனா வில் மற்றும் அம்பு. அடுத்ததாக சோழர். மாலை எதுனா அத்திப்பூ மாலை. துறைமுகம் எதுனா புகார். தலைநகர் உறையூர் மற்றும் புகார். சின்னம் புலி. அடுத்ததாக பாண்டியர்களை பற்றி பார்க்க போகிறோம். மாலை எதுனா வேப்பம்பூ மாலை. துறைமுகம் எதுனா கொர்க்கை. தலைநகர் மதுரை. அவருடைய சின்னம் எதுனா பாண்டியர்களோட சின்னம் 2 மீன்கள். சேரருக்கு பனம்பூ மாலை, சோழருக்கு அத்திப்பூ மாலை, பாண்டியருக்கு வேப்பம்பூ மாலை. சேரருக்கான துறைமுகம் முசிறி மற்றும் தொண்டி. சோழருக்கு துறைமுகம் புகார். பாண்டியருக்கு துறைமுகம் எதுனா கொர்க்கை. சேரருக்கான தலைநகரம் வஞ்சி மற்றும் கரூர். சோழருக்கான தலைநகரம் உறையூர் மற்றும் புகார். பாண்டியருக்கு மதுரை. சேரருக்கான சின்னம் எதுனா வில் அம்பு. சோழருக்கான சின்னம் புலி. பாண்டியர்களுக்கான சின்னம் 2 மீன்கள். இது அனைத்துமே மிக முக்கியமான வினாக்கள். குறிப்பாக எப்படி கேட்கலாம்னா கேள்வி, சேரருடைய சின்னம் எதுன்னு கேட்கலாம். அது என்னன்னா பதில் வில் அம்பு. அப்படி இல்லையா சோழருடைய துறைமுகம் எது அப்படின்னு கேட்கலாம், புகார். பாண்டியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு பதில் மதுரை. அடுத்ததாக மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் எதுனா ஆதவன், குட்டுவான், வானவன், இரும்பொறை. சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் எதுனா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் எதுனா மாறன், வழுதி, செழியன், தென்னர்.